தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். ஜனம் கேள்விகளுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கும் தமிழகத்தில் வெளிவராத பல அரசியல் நடந்து கொண்டே இருக்கு. அது குறித்த கூடுதல் தகவல் தருவதற்காக நம்ம கூட திருசக்தி சுந்தரமன் ஐயா இருக்காங்க. அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம் குவன், சொல்லுங்க. அதாவது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் கண்ணுக்கு தெரிகிற அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் பல அரசியல் நிகழ்வுகள் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதை பற்றி நல்லா தெரிந்த ஒரு நபர், அதனால தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போது கடைசி கொஞ்ச நாளாக ஒரு இடி ரைடு அது சம்மந்தமாக ஏதோ ஒரு செய்தி ஒன்று போயிட்டுருக்கு. என்ன சார் அது இடி ரைடு? யார் அதில்? என்ன நடக்குது? தமிழ்நாட்டில் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அரசியலில் போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர் விஜய்க்கு தெரியாமையே பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்கோ. அவருடைய ஆட்சியில் அவருடைய மூக்கின் கீழே அண்டர் இஸ் நோஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோ அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தகவல்கள்லாம் அவருக்கு போகுதா, போகாமல் இருக்கா, போகாமல் தடுக்கப்பட்டு விடுகிறதா? இப்படி சொல்லும்போது நமக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் ஞாபகம் வராங்க. இப்படி தான் அவங்க குடும்பத்திலேருந்து அவங்க தனிமைப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் அவருக்கு இவங்க யாரோ நடுவில் உள்ளவங்க சொல்கிறது தான் தகவல். உண்மையை பொய்யா சொல்கிறதோ, பொய்யை உண்மையாக சொல்கிறதோ, மாற்றி சொல்கிறதோ இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா யாரோ 2 அதிகாரிகள், உதயசூரியன்கிறது எப்படி திமுகவுடைய சின்னமோ அந்த 2 அதிகாரிகளுடைய பேரும் ஊரில் தான் ஆரம்பம். அதுக்கப்புறம் மக்களுடைய வியூகத்துக்கு விட்டுடுவோம். அந்த 2 பேரும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் அவருக்கு மறுக்கப்பட்டன, மறைக்கப்பட்டன. அதனாலேயே பல விஷயங்கள் நடந்தேறியன, நடக்கக்கூடாத விஷயங்கள்னு. உள்ள என்ன நடக்குதுங்கிறதே தெரிஞ்சுக்காமலே ஒரு மனநிலையை அவங்கள வச்சுக்கிட்டாங்க. இல்லை, அவங்கள அப்படி ஒரு கிட்டத்தட்ட முதல்வர்னால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆட்சிக்கே முதல்வர், தமிழகத்துக்கே முதல்வர், தமிழ்நாட்டுக்கே அவர் தான் முடிவுகள் எடுப்பவர்னு. அவங்க சம்மந்தப்பட்ட முடிவுகளை கூட அவங்க எடுக்க முடியாத அளவுக்கு இந்த முதல்வர் பதவி என்பது தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு சிறை மாதிரி ஆகிவிட்டது. வீட்டு சிறைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேயாவது வரலாம். இது அந்த அறை, அந்த ரூம் சிறை. ஏன் அதை அப்படி சொல்கிறோன்னா, நடக்கும் வரலாற்றை பார்த்தால் அப்படி தான் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி தான் நடந்திருக்கு. இப்போது நீங்கள் கேட்குற அந்த சப்ஜெக்டுக்கு வந்துடும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா திமுக அரசு முக்கியமாக ஆட்சி இழந்ததற்கு காரணம் அப்படின்னு கேட்டால், அவங்க ஏதோ 36 பேர் குழு வச்சுட்டு சும்மா பொழுதுபோக்காக அதை விசாரிக்கிறதுக்கு ஏதோ அனுப்பிச்சாங்க. அதுலேயே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அந்த குழுவில் இருக்கிற ஒருத்தர் திமுகவுடைய ஏதோ ஒரு பெண் நிர்வாகிகிட்ட பாலியல் அத்துமீறல் செஞ்சுட்டாராம். அப்பா, உங்கள் ஆட்களை பற்றி தான் உங்களுக்கு தான் தெரியுமே, கட்சி சம்மந்தமான விழாலேயே பெண் போலீஸ்காரருடைய பின்னால் போய் கிள்ளினவங்க தானே. இந்த வரலாறு உங்களுக்கு இருக்கும் பொழுது எதுக்கு இந்த குழுலாம் உங்களுக்கு தான் தெரியுமே, எதுக்கு தோத்தீங்கன்னு நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. இந்த குழுவெல்லாம் சும்மா ஒரு பொழுதுபோக்கு கண் துடைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன விஷயமா, எதனால் தோத்தாங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா போதை கஞ்சா பொருட்கள் அதிகமாகிவிட்டன. அதனால் பெண்களின் பாதுகாப்பு, குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை கேள்விக்குறியான இதுதான். அதுக்கப்புறம் மற்ற ரவுடிசம் எல்லாமே இதை தொடர்ந்து வந்தது. ஊழல் கடைசியாக தான் இருக்குது. ஏன்னா ஊழல்ங்கிறது பொதுவாக தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷமாக அப்படி தான் இருக்குது. மாறி மாறி ஆட்சிகள், மக்களே அதுக்கு பழகிட்டாங்க. மக்கள் அப்படி தாங்க இருக்கும். நான் ஒரு பட்டா மாற்ற போகும்போதே அவன் 2 மாதம் 3 மாதம் வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இருக்குங்க. அதெல்லாம் சரிங்க, எனக்கு புரியுதுங்க, எனக்கு 10 நாளில் வேணும், எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள். அப்போது இது நம்ம கலாச்சாரத்தில் தமிழ்நாட்டில் ஊறி போயிடுச்சு. லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் தவறில்லை என்கிற ஒரு எண்ணத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற 1000 ரூபாவில் பெரிய தமிழ்நாடு கெட்டு போய்ட்டு போதான் நினைப்பான். ஆனால் இதுதான் 1000 கோடிகளில் போகுதுன்றது தெரியாது. ஸோ அப்போ ஊழலை விட்டுரு. இந்த போதைப்பொருள், திமுக ஆட்சி அகற்றப்படுவதற்கான பெருமையாக ஒரு முக்கியமான காரணம்னா போதைப்பொருள் நடமாட்டம் தான். கண்டிப்பாக. இப்போ தான் உங்களுக்கு நான் ஒரு அதிர்ச்சி கொடுக்க போகிறேன். என்ன சார்? நீங்கள் எது கொடுத்தாலும் அதிர்ச்சி சார் இருக்குது. நான் என்ன பண்ணுறது, என் கையில் எலக்ட்ரிசிட்டி உள்ள ஒயர்லாம் கொடுத்தா நான் சொன்னால் அது அதிர்ச்சியாக தான் இருக்கும். எனக்கு வர்றதெல்லாம் அந்த மாதிரி 240 360 வோல்ட்ஸ் தான் வருது நம்மக்கிட்ட. தமிழ்நாட்டின் அமைச்சரவைக்குள்ளேயே போதை மாஃபியா ஒளிந்திருக்கிறது
திமுக போன அமைச்சரவையில் சார் இல்லைங்க, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விஜயுடைய தலைமையிலான தவேக அமைச்சரவையில். என்ன சார் சொல்றீங்க? அவர் வந்து போதையை ஒழிப்பேன், பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்துவேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவர் எப்படி சார், அவர் இது அமைச்சரவையில் யார் சார் வந்துட முடியும்? அப்படியா? சரி, நான் சொல்கிறேன், தெரிஞ்சுங்க, மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன ஏதாவது கூட்டணி கட்சியில் கொடுத்தது யாராச்சும் வந்திருப்பாங்க சார்? அந்த மாதிரி நான் எப்போவுமே நமக்கு வந்து இந்த கதை சொல்லி பழக்கமாக போச்சு சின்ன வயசுலேருந்து. அதனால் வந்து பத்திரிகையாக இருந்தாலும் சரி, பேச்சில் இருந்தாலும் சரி, மேடை பேச்சில் இருந்தாலும் சரி, கட்டுரையாக இருந்தாலும் சரி, கதை. 2024 2 அதாவது ஒரு 109 கோடி ரூபாய் ஒர்த்து உள்ள போதைப் பொருட்கள், மெட்ஸுன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து எப்படி வந்து அமெரிக்காவை கண்டுபிடித்தது கொலம்பஸ், புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்தது அவர் பேர் என்ன, தாமஸ் ஆல்வா எடிசனா, அந்த மாதிரி வந்து விஞ்ஞானிகள் பேர்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ, ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு ஒருத்தர் பேர் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மெட்ஸுன்னு சொன்னாலே உங்களுக்கு ஜாஃபர் சாதிக்குன்னு பேர் ஞாபகம் வரும். ஆமாம், அதை போன தடவை பண்ணார். அவரே விழிப்புணர்ச்சின்னு சொல்லி மாரத்தான்லாம் நடத்தினார், பண்ணி அவருக்கு விருதெல்லாம் கொடுத்தாங்க. ரைட்டு, அப்படி தான் நினச்சிட்ருக்கீங்க. அதே சப்ஜெக்ட் வருது பின்னால், அது பின்னால் பேசுவோம். 2024 ஸ்ரீலங்காவுக்கு படகுகளில் கடத்தி கொண்டு 109 கோடி ரூபாய், அது வந்து கிட்டத்தட்ட 97 கிலோவோ என்னமோ கிட்டத்தட்ட மெட்ஸு, அது வந்து பிடிபட்டது. அது பிடிபட்டது வந்து அதில் யாரோ ரமேஷன், ரமேஷ், பிரதீபன், யாரோ 4 பேர் பிடிபட்டாங்க 2024. அப்போ தாவேகா கட்சி வந்துருச்சு. அப்போ தான் உதயமாச்சு. அதுதான் அந்த பீரியடில் தான் வந்துச்சு. இருக்கட்டும், அது தனி, இது வேறு செய்தி, அது வேறு செய்தி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அதை ஒட்டிய ஒரு மாதத்துக்குள்ளே சென்னையிலேருந்து மதுரைக்கு ரயிலில் வந்து 150 கோடி ரூபாய் பொறுமானமுள்ள அதே மெட்ஸ் வந்து கடத்தப்பட்டு சிக்கியது. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, சார் அப்போல்லாம் திமுக ஆட்சி சார். அதுதானே சார் உண்மை, திமுக ஆட்சி. ரைட், நம்ம வந்து கதை தானே சொல்கிறோம், கதையில் ஒரு கதையாக நான் சொல்கிறேன். நான் வந்து சினிமா தயாரிப்பாளர் வேறு, அதனால் வந்து நாடக நடிகன், டிவி நடிகன், அதனால் வந்து காட்சியாக தான் சொல்ல முடியும். எடுத்தவனே கிளைமேக்ஸ் சொல்ல முடியுமா? காட்சி 1 காட்சி 2. அப்போ அந்த 150 கோடி என்னமோ ரெண்டாவது பிடிச்சது வந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் பிடிச்சிட்டாங்க. ஃபிலோமன் பார்த்திபன் அப்படின்னு ஒருத்தரை பிடிச்சாங்க. யாரோ ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாத வெளியே பிரபலமாகாத ஒருத்தர். இவங்க 2 பேரையும் பிடிச்ச உடனே இது வழக்காயிடுச்சு. நார்கோட்டிக்ஸு அந்த சம்மந்தப்பட்ட துறைகள்லாம் வருது. இந்த பணப்பரிமாற்றம் இதில் நிறைய நடந்தது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து இங்கே பண்ணாலும் இதை பிடித்தது வந்து கேரளாவுடைய அது சென்ட்ரல் ஏஜென்சியோ இல்லை கேரளாவை அடிப்படையாக கொண்ட. அதனால் எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ஃபார் என்ஐஏன்னு ஒன்று இருக்குது, என்ஐஏ கேசஸ். அந்த கோர்ட்டில் இடி வந்து சில பேர் மேலே பண பரிமாற்ற வழக்குகளை பதிவு பண்ணுது. இந்த பணப்பரிமாற்ற வழக்குகளில் நம்பர் 1 A1 இருப்பவர், அக்யூஸ்ட் 1 எதிரின்னு சொல்லக்கூடியவர், இந்த பணப்பரிமாற்ற வழக்கில் அவர் பேர் வந்து ஜான் பிரிட்டோ. இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது சார். அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வரிசையாக நான் சொல்ல ஆரம்பித்தா அதெல்லாம் புரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த வரிசையில் அதுக்கப்புறம் யாரோ ஜான் கென்னடி, இதெல்லாம் அவங்களுக்கு ஜான் கென்னடினா யாரோ அமெரிக்காவில் பிரசிடெண்ட்டாக இருந்தார்னு நினச்சிக்காங்க. அவரெல்லாம் செத்து போயிட்டார் ரொம்ப வருஷம் முன்னால். இப்போ உள்ளவர் யாரோ ஒருத்தர் எல்லாம். பட் இந்த குரூப்பு இந்த வகையில் வரும்போது அதே லைனில் திருமதி லீமா ரோஸ் மார்டின். இப்போ புரியுதா? இப்போ இந்த பேர் ரொம்ப பரிச்சயமான பேர், உங்களுக்கு நல்லா பரிச்சயமான பேர். இந்த தேர்தலுக்கு பின்னாடி அதிகமாக பேசப்பட்ட பேர் இந்த பேர் தான். இன்றைக்கி வீட்டில் யார் சோஃபா வாங்கினாலும் அவங்க பேரை வச்சு தான் அந்த சோஃபாவை வழங்குறதுன்ற அளவுக்கு ஒரு அவங்க சோஃபாவுக்கு அவங்களுக்கும் ஒரு அடையாளம் வந்துருச்சு. ஸோ அவங்க அதுக்கு அடுத்தது பண சலவை விஷயமா எர்ணாகுளம் ஸ்பெஷல் கோர்ட்டில் 2024 வழக்கு என்னெல்லாம் கூட உங்களுக்கு நான் வந்து இப்போ அதை அனுப்பிச்சிருக்கேன். அதை நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுனா தாராளமாக பண்ணலாம். இது பப்ளிக் டாக்குமெண்ட். இது டெய்சி ஆதவர்ஜுனா இப்பொழுது தமிழ்நாட்டின் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் ஏறத்தாழ
நிழல் முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவுடைய மனைவி டெய்சி. இவங்க பேரில் ஏற்கனவே 59 கம்பெனி இருக்குது, 200 கம்பெனி இருக்குது. அதில் நிறைய பணப்பரிமாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. நிறைய ஷெல் கம்பெனி, ஆர்ஐஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அது இது நிறைய வரிசையாக அந்த கம்பெனிகள் பேர்லாம் கூட வலைதளத்தில் வந்துருச்சு. ஆக இந்த ஜான் பிரிட்டோ என்ன சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஜான் பிரிட்டோ பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. அவர் யாருன்னு சொல்ல வேணாமா? இந்த சினிமா டைரக்டர் மாதிரியே கடைசி காட்சி வரைக்கும் அந்த சீட்டு எட்ஜி வரைக்கும் உட்கார வைக்கிறதுல உங்களுக்கு என்ன சார் அல்ப சந்தோஷம்? இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, ஆடியன்ஸும் உங்களை அதான் கேட்குறாங்க. லீமா ரோஸ் மார்ட்டின் இருக்கிறார்கள் இல்லையா? ஆமாம். லாட்ரி அன்னையார் அவங்களுடைய சொந்த மூத்த சகோதரர். 2024 அந்த பெடிஷனில் இருக்க மாதிரி பார்த்தா அவங்களுக்கு 54 வயசு, அவருக்கு 57 வயசு. ஸோ இவங்களோட 3 வயது பெரியவர். சொந்த கூட பிறந்த அண்ணன். அப்போ ஜான் பிரிட்டோ அந்த பண சலவை வழக்கில் இருக்கார். லீமா ரோஸ் மார்ட்டின் இருக்காங்க, டெய்சி ஆதவ் அர்ஜுனா இருக்காங்க. பாக்கி இருக்கிறவங்கெல்லாம் இவங்களுக்கு என்ன சொந்தக்காரங்களா கூட இருக்கிறவங்களா தெரியல. நிறைய ஜான் கென்னடி அந்த மாதிரி பெயர்கள்லாம் வருகிறது. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாகவும் இருக்கலாம், தெரியல. நம்ம பிரபலமான பெயர்கள் மட்டும் வச்சு சரியா? இது என்ன பெடிஷன்? நான் உங்களுக்கு அமைச்சிருக்கிற பெடிஷன் என்னென்னா, அந்த ஏற்கனவே அந்த ஒரு 16 பேரில் அந்த வழக்கு பணம் பரிமாற்றம், பண சலவை. எதனால்? போதைப் பொருள் தொடர்பான பண பரிமாற்றம். போதைப் பொருளில் வந்த பணம் ஹவாலா மூலமாக போச்சு, அதுதானே பணம் பரிமாற்றம்னாலே கள்ள பணத்தை இந்த வழக்கிலேருந்து வெளிநாடு போகிறதுக்கு யாரோ ஒருத்தர் கேட்குறாரு. வேறு யார்? அந்த 16 பேரில் யாரோ ஒருத்தர் வந்து நான் வெளிநாடு போனேன், எனக்கு வேலை இருக்குது, ஏதோ ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி அவர் தனியாக கோர்ட்டில் போட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டார். இப்போது ஜான் பிரிட்டோ அவர்கள், லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்கள், டெய்சி ஆதவ் அர்ஜுனா அவர்கள், இன்னும் யாரோ ஒருத்தர் அந்த குரூப்பில் 4 பேர் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு கொடுத்துட்டீங்க, அதே மாதிரி எங்களுக்கும் வந்து வெளிநாடு போகிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பெட்டிஷனோட காப்பி தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா இதோடைய முன்னால் உள்ள கேஸு, எந்த கேஸு, அந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ஆஃப் என்ஐஏ, அதில் அதுக்கப்புறம் செஷன்ஸ் கோர்ட்டில் போய் யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு போனார் இது வெளிநாட்டுக்கு அனுமதி. இவங்க வெளிநாட்டுக்கு அனுமதி கேட்டு கொடுக்கல செஷன்ஸ் கோர்ட்டு. இவங்க எங்கே வராங்க? கேரளா ஹைகோர்ட்டில் இந்த பெட்டிஷன், நான் உங்களுக்கு அனுப்பிச்ச பெட்டிஷன் நம்பரோடு இருக்குது, தேதியோடு இருக்குது. என்ன கேட்குறாங்கன்னா, 16 பேரில் ஒரு அக்யூஸ்டு கேட்டால் கொடுக்குறீங்க, நாங்களாம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றீங்க. அந்த விஷயத்தில் ஏதோ அதில் ஒரு லாஜிக் இருக்குது. கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க, பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இடியோட முன் அனுமதி வாங்கிட்டு நீங்கள் வெளிநாடு போகிறதுனா போகலாம், ஏன்னா ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, அதனால் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். ஆக போதைப்பொருள் சம்பந்தமான பண பரிமாற்றம், இதுக்கான வழக்கு, அந்த வழக்கு இன்னும் முடிவுறவில்லை சார். நீங்கள் என்றைக்கோ நடந்ததை வச்சுக்கிட்டு இன்றைக்கி திரும்ப இதை சொன்னால் எப்படி சார்? அவசரப்படக்கூடாதுங்க. அடுத்த காட்சி என்னன்னு தெரிஞ்சால் தான் வந்து உங்களுக்கு சினிமாவில் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா, எதிர்பாராத ஒரு முடிவு வந்ததுன்னா அப்போ உங்கள் திக்குங்குமா இல்லையா? பத்திரமா இருங்க. எங்களை மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இதே மாதிரி இருந்தால் வயசாச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள்லாம் பாவம் இன்னும் இளைஞர்கள். இது ரொம்ப திக்குன்னா அப்புறம் அது வேறு ஏதாவது. ஏன்னா நம்ம மட்டும் இல்லை சார், பார்க்குற நேயர்கள் என்ன நினச்சிப்பாங்க, இந்த குறிப்பாக தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க இதெல்லாம் சொல்லும்போது அவங்க என்ன நம்ம மேலே வைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் என்றைக்கும் நடந்திருக்கும், அவங்க அதுக்கப்புறம் அதை மாற்றிருக்கலாம். 2024 போதைப் பொருள் கடத்தினாலோ இல்லை வந்து பண செலவை செய்தாலோ இப்போ 2026 அது கணக்கு கிடையாதா? வழக்கு நிலுவையில் இருக்குது, நிரபராதின்னு விடுதலை ஆகலை, அவ்வளோதான் நம்ம சொல்லுது. நிரபராதின்னு ஒரு கால் தவறான வழக்கு, தவறாக குற்றம் சாட்டப்பட்டார்கள் என்றால் விடுதலை ஆகிருக்கு. விடுதலைன்னா அதை பற்றி நம்ம வந்து எப்படி விடுதலை ஆனார்கள் அப்படின்றத பற்றி அது அப்படி பார்க்க போனால் பொன்முடி கூட தான் வந்து தடை வாங்கிட்டார், செந்தில் பாலாஜி கூட தான் தடை வாங்கிட்டார், ரத்தீஷ் தம்பி கூட தான் தடை வாங்கினார். தடை வாங்கிறது வேற, இது வந்து இன்னும் அந்த வழக்கு முடிவுறவில்லை. இவர்கள் குற்றவாளி என்றும் முடிவாகவில்லை, நிரபராதி என்றும் முடிவாகவில்லை, குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். இப்போது அடுத்த காட்சிக்கு வந்துடுறோம். நம்ம 26/5/2026 இது எப்போது? 4-5 நாளைக்கு முன்னாடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி அவங்க ஒரு சர்க்குலர், அதாவது இன்டர்னல் நோட்டு அல்லது சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மதுரையில் ரயிலில் பிடிச்சது 24, அது எந்த தேதியில் பிடிச்சாங்க,
அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் இந்த 109 கோடி, இது 150, அப்புறம் 109 கோடிக்கு எண்ணெய் பிடிச்சாங்க. ஸ்ரீலங்காவுக்கு படகுல போகும்போது பிடிச்சாங்க. அதில் மாட்டினவங்க பேர், இந்த ஃபிலோமின் பார்த்திபன் பேர், இதெல்லாம் போட்டு இது சம்பந்தமாக தலைமறை இது யார் இதுக்கெல்லாம் மூல காரணமாக மாஸ்டர் மைண்டாக இருப்பவர் என்றால் ஜான் பிரிட்டோ. அவர் இப்பொழுது அப்ஸ்காண்டிங்காக இருக்கிறார். நடுவில் அவர் ஏதோ கைது செய்யப்பட்டதாகவும் பிணையில் வெளிவந்ததாகவும் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் இப்போது அவர் அப்ஸ்காண்டிங்காக இருக்கார். யார்? லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்களுடைய சொந்த சகோதரர், மூத்த சகோதரர். அதாவது டெய்சி ஆதவ அர்ஜுனாவுடைய தாய்மாமன். ஆதவ அர்ஜுனாவுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? ஏதோ ஒரு சின்ன மாமனார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையராக சொல்லலாம். மாமியாருடைய சகோதரர்னா அது ஒரு மாமா, ஒய்ஃபுக்கு மாமா. இவர் இப்போ அப்ஸ்காண்டிங்காக இருக்கார். கடந்த 26ஆம் தேதி அன்று சென்னை, ராமநாதபுரம் போன்ற கிட்டத்தட்ட ஒரு 12 பகுதிகளில் ஜான் பிரிட்டோ தொடர்பான இடங்களில் இடி ரெய்டு செய்திருக்கிறது. 24 நடந்ததெல்லாம் 26 பேசிட்டீங்க. 5 நாளைக்கு முன்னால் நடந்தது பேச விட மாட்டீங்களே. இது ஒரு செய்தி நடந்ததுன்னு வெளில தெரியாது சார். சரியா? இந்த இடி நோட் இருக்கு பாருங்க, தேதி என்ன தெரியுமா? 27/5/2026, மறுநாளைக்கு. முதல் நாள் இன்னைக்கு ரெய்டு. அதை பேஸ் பண்ணி அவங்க ரெக்கார்டில் ஒரு நோட் போடுறாங்க. அந்த நோட்டுடைய காப்பியை அமைச்சிருக்கேன். கீழே கையெழுத்து இருக்காது, அது பல காரணங்கள்னால அது கையெழுத்து அது நம்ம பப்ளிஷ் பண்ண முடியாது. இப்பொழுது எங்கே நடந்திருக்கு? சென்னை, ராமநாதபுரம்லாம் கேரளாவில் இருக்கா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கா, பாகிஸ்தானில் இருக்கா? தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இங்கே ரெய்டு நடந்திருக்கு. ஏதாவது ஒரு சேனலில் வெளியில் வந்துச்சா பாருங்கள். நீங்கள் சொல்கிற வரைக்குமே எங்களுக்குமே இது புதுசு தான் வந்திருக்கு. இப்போ 27 சரி, இது நடந்ததா? இதை அப்படியே வச்சுங்க. இங்கே கட் பண்ணுறோம், டெல்லியில் ஓப்பன் பண்ணுறோம். உங்களுக்கு சினிமா பாணியில் சொன்னால் தான் புரியுது. நான் என்ன பண்ணுறது? இன்றைக்கி உள்ள யுகம் சினிமா யுகமாக இருக்கிறதுனால இங்கே கட் பண்ணுறோம், நேர டெல்லிக்கு பிளான் பண்ணுறோம். டெல்லியில் ஒரு முதல்வர் அவர்கள் 27ஆம் தேதி அன்றைக்கி தான் சந்திக்கிறார். யாரை? பிரதமர். 1 நிமிடம் 19 வினாடிகள் தான் சந்தித்தார்னு ஒரு பிரபலமான பத்திரிகையில் போட்டிருக்காங்க. பத்திரிகையில் போட்டதுனால அது 100% உண்மைன்னு சொல்லலை. பொதுவாக பத்திரிகைகள், அதுவும் பிரபலமான பத்திரிகைகள் விசாரிக்காமல் போட மாட்டாங்க. சில இடங்களில் 10 நிமிஷம் விசாரிச்சான்னு சொல்கிறாங்க. தாவேகா சைட்லேருந்து 40 நிமிஷம் அவர் முதல்வரை சந்தித்தார், பிரதமரை சந்தித்தார்னு சொல்கிறாங்க. ஆனால் தாவேகா ஐடிவிங்க அவங்க சொல்கிறது முக்கால்வாசி உண்மை. எந்த முக்கால்? நம்ம நியாயமாக சொல்லணும்ல. நம்ம யாரையுமே அனாவசியமாக குற்றம் சொல்கிறது நம்மளுடைய பழக்கம் கிடையாது. முதல்வர் 40 நிமிடங்கள் பிரதமரை சந்தித்தார் என்று தாவேகா சொல்வதில் பெரும்பாலும் உண்மை. ஒரே ஒரு சின்ன ஒரு வித்தியாசம்தான். சந்தித்த முதல்வர் கேரளா முதல்வர் 40 நிமிஷம், தமிழ்நாட்டு முதல்வர் இல்லை. இது ஒன்று தாங்க. இதை போய் பெருசு பண்ணி இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் தாவேகா பொய் சொல்லுதுன்னெலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் நான் பொறுப்பு இல்லை சார். அவங்க பாதி உண்மையை சொல்லியிருக்காங்க. பாதியில் 90% சொல்லிட்டாங்க. முதல்வர் சந்தித்தார்னு போட்டாங்க. 40 நிமிடம் நீங்கள் தமிழக முதல்வர்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பா? கேரள முதல்வர் சதீஷன், இத்தனைக்கு அவர் காங்கிரஸ் முதல்வர், அதாவது யூடிஎஃப் முதல்வர், அவர் 40 நிமிஷம் சந்தித்தார். சரிங்களா? நம்ம முதல்வர் 1 நிமிடம் 19 செகண்ட், 1 நிமிடம் 19 செகண்டாக வாங்கி ஒரு ஏதோ ஒன்று ஒரு பொக்கே கொடுத்துட்டு வாழ்த்துக்கள்னு சொல்லி வெளியே வரத்துக்கே சரியாக போயிடும். 10 நிமிடங்கள் சந்தித்தா முதல்ல செய்தி 10 நிமிடங்களே ஒன்றும் பெருசு இல்லை. 4 கோரிக்கை கொடுத்தாருனாங்க. அப்புறம் கேட்டால் 9 கோரிக்கைகள் கொடுத்தாங்க. இந்த கோரிக்கைகள் ஒன்றும் பெருசு இல்லை. கையில் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்கு அதில் ஃபோட்டோவுக்கு கொடுக்குறது. அதான் அந்த பேப்பரில் 9 இருக்கலாம், 90 கோரிக்கைகள் கூட இருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதற்கு முன்னால், அதாவது பிரதமரை சந்திப்பதற்கு முன்னால் டிவி சோமநாதன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கு. இந்த கதாபாத்திரம் இப்போ என்ட்ரி ஆகுது. சினிமா பணியில் சொல்கிறேன். அவர் யாருன்னு கேட்டால், ஒரு காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது இங்கே ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருந்தார் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்களே, அவங்களுடைய இதில் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார் அவங்க துறையில். அதுக்கப்புறம் அங்கேருந்து பிரதமருடைய அலுவலகத்தில் கேபினட் செக்ரட்டரியாக இருக்கிறார். கிட்டத்தட்ட அந்த மேலே ஒரு டாப் 3 அஃபிஷியல்ஸுன்னு முதல்ல PK மிஸ்ரா அவர்கள் இருக்கிறார்கள், பிரின்சிபல் செக்ரட்டரி 1.
நம்பர் 2 பிரின்சிபல் செக்ரட்டரியாக சக்திகாந்த தாஸ் முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர். கிட்டத்தட்ட அதுக்கு அடுத்த பதவி இவர் டிவி சோமநாதன். பிரதமருடைய நெருக்கமான அதிகார வட்டாரத்தில் இருக்கிறார். அவர் 20 நிமிடங்கள் முதல்வர் விஜயிடம் பேசியதற்கு பிறகுதான் பிரதமரை விஜய் சந்திக்க சென்றார் என்று சொல்கிறாங்க. இருக்கலாம், அவர் என்ன பேசினார்ன்றது நமக்கு தெரியல. ஆனால் இந்த 27ஆம் தேதி இடி ஒரு நோட் வெளியிட்டுச்சு, 26 ரெய்டு ஜான் பிரிட்டோ அந்த விவகாரம், இதெல்லாம் அவருக்கு சுட்டி காட்டப்பட்டன என்று சில தகவல்கள் சொல்கின்றன. அதாவது பிரதமர் அலுவலகத்திலிருந்து உன் கூட இப்படி இருக்கவங்களுக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்குது, உன் கூட இருக்கிறவங்களாம் போதைப்பொருள் மாஃபியா. சரி, அதான் விஜய்கிட்ட சொன்னால் அவர் என்னங்க பண்ணுவார்? 24 யாரோ கடத்தினாங்க, அப்படியே ஆதவர்ஜுனா சொந்தக்காரராக அவர் ஒய்ஃப் ரயிலில் சொந்தக்காரனா அதுக்கு விஜய் இப்படிங்க பொறுப்பு. அனாவசியமாக விஜய் மீது வன்மத்தை அப்படி அவங்க ஏன் சொன்னாங்க? ஐயா, எங்களுக்கு இந்த போதைப் பொருள்லேருந்து வந்த பணம் எங்கே வந்திருக்கு? வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுக்கு வந்திருக்கு. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் யாருது? விஜயை முதல்வராக்குவதற்காக பெரிய அளவில் வேலை செஞ்சதில் ஆதவர்ஜுனா, அவருக்கு பெரிய ஆஃபீஸ் வாய்ஸ் ஆஃப் காமன். அது கொஞ்ச நாள் பெண் நிறுவனத்தோடு இணைந்தெல்லாம் இருந்தது ஒரு காலத்தில். அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுக்கு விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து தவேக தலைவரும் இப்பொழுதைய முதல்வருமான விஜய், அது அவருடைய கட்சிக்கு மாநாடு நடத்துவதற்கான பணம், பெரும்பான்மையான இல்லை கணிசமான பணம் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அல்லது ஆதவர்ஜுனா வகேராவிடமிருந்து, அவரிடமிருந்து நமக்கு தெரியாது, வகேராவிடமிருந்து வந்திருக்கு. அது சில பேர் சொல்லிடுறாங்க மாதம் 50 கோடி ரூபா, எவ்வளோங்கிறது நமக்கு தெரியும். 1500 கோடி ரூபா செலவுங்கிறாங்க, போகிறாங்க வராங்க, நம்பர்லாம் நமக்கு கண்ணை கட்டுது, நமக்கு விட்டுருங்க. அங்கிருந்து ₹1 அந்த போதைப்பொருள் ப்ராசிட்ஸ், ட்ரக் ப்ராசிட்ஸிலிருந்து தேர்தலுக்காக வந்தது என்று ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் ஆட்சிக்கே சிக்கல் வரும். போதைப்பொருள் விற்ற பொருள் அந்த பணத்திலிருந்து தேர்தலுக்கான பணம் வந்தது என்று இடி புள்ளிகளை இணைத்து கோடு போட்டால், ஆதாரத்துடன் அதை நிரூபித்தால் ஆட்சிக்கு சிக்கல் வரும். இப்போ விஜய்கிட்ட இது உங்களுக்கு தெரியுமா, தெரியலன்னா தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லப்பட்டதாக செய்திகள். இது நடந்து முடிஞ்ச உடனே தான் அவர் போய் 1 நிமிஷம் பார்த்தாரா, 10 நிமிஷம் பார்த்தாரா, 40 நிமிஷம் பார்த்தாரா, அதெல்லாம் விடுங்க. அமித்ஷா அவர்களிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டு அவர் கொடுக்கல. இவங்க தாவேகாலேருந்து அவர்கள் ஒரு புதுசாக அதுவும் நம்ம சேனலில் தான் நான் பேசினேன் முதல்ல, ஒரு டிவி சேனலை வாங்கி விட்டார்கள் 180 கோடி ரூபாய்க்குன்னு நம்ம பேசணும், ஞாபகம் இருக்குங்களா? 2 வாரத்துக்கு முன்னால். ஆமாம், அந்த சேனலில். இப்போ அது யாருடைய சேனல்? தாவேகாவிற்கு அன்அஃபிஷியல். தாவேகாவிடம் கிட்டத்தட்ட அவர்களுடைய தொந்தி சேனல். தொந்தினா நான் சொல்கிறது அவர்களுடைய சார்ந்த. இப்போ என்னுடைய தொந்தினா என் தொந்தி என்னை சார்ந்தது. அந்த தொந்தி சேனல், தொந்தி டிவி. அந்த தொந்தி டிவியில் என்ன போடுறாங்கன்னா, அமித்ஷாவை சந்திக்க முதல்வர் விஜய் நேரம் ஒதுக்கினார். ஐயோ, முடியலையா? அதாவது ஓரளவு இருக்கலாம். பொதுவாக முட்டு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டா ஓரளவுக்கு முட்டலாம். ஒரே முட்டா முட்டிட்டா அப்புறம் நீங்கள் அமித்ஷாவை சந்திக்க ஏதோ அமித்ஷா விஜயை பார்க்கலன்னா கையும் காலையும் வச்சுக்கிட்டு சாப்பிட மாட்டேன்னு அழுகுற மாதிரியும் நினச்சி பாருங்கள். ரொம்ப ரொம்ப வினோதமாக இருக்கும். அவர் போயிட்டு டியர் விஜய் பிரதர் ப்ளீஸ் மீட் என்னை மீட் பண்ணாமல் டெல்லி விட்டு போனீங்க, அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அழுகுற மாதிரியும் இவர் அவருக்கு நேரம் ஒதுக்கினார். கடைசியில் அந்த நேரம் வரவே இல்லை. ஆமாம், நைட்டு 9:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மறுநாள் அன்றைக்கோ இல்லை மறுநாள் காலையிலையோ ராகுல் காந்தி சோனியா காந்தியோடு இருந்த மீட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க லஞ்சுக்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவை கேன்சல் பண்ணிவிட்டு, டெல்லி தமிழ்ச்சங்கம் பாராட்டு விழா ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு போங்கன்னு சொன்னதையும் கேன்சல் பண்ணிவிட்டு அவசரமாக வந்துவிட்டு டென்ஷனில் மறுநாள் காத்தால் 15 கோடி ரூபாய் ஒரு தனியார் நிறுவனம் மூலமாக கவனிக்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை என்பது தமிழ்நாடு அரசுடைய அங்கம், காவல்துறையுடைய அங்கம்.
ஆரம்பிக்கிறேன்னு முதல் நாளே கையெழுத்து போட்டீங்க. இது வரைக்கும் 36 மாவட்டத்துக்கு 37 மாவட்டத்துக்கு 36 பேர் தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கீங்க, ஐஜிலேருந்து கீழே வரைக்கும். இன்னொரு 500-600 பேராவது அப்பாயின்ட் பண்ணால் தான் அது ஒரு முறையான பிரிவாக செயல்பட முடியும். அதுக்குள்ளேயே நிறைய குற்றங்கள், 10 வயது சிறுமி, 11 வயது சிறுமி எல்லாமே வரிசையாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி சிங்கப்பெண் பாதுகாப்பு படையினருக்கே ஏதோ பாதுகாப்பு, சிங்கப்பெண் பாதுகாப்பு படையினரில் ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக ஒரு ஆய்வாளர் திலீபன் ஒருத்தர் இடைநீக்கம் பண்ணியிருக்காரு. அவர் நான் பண்ணவே இல்லைன்றாரு. அது என்னவோ விசாரணையில் தெரியும். பாதுகாப்பு படைக்கே பாதுகாப்பு படை தேவைப்படுற நிலைமைக்கு வந்துருச்சு. சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில் இருக்கிறவங்கெல்லாம் தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாப்பாங்கன்னு நம்ம நம்பும்போது அவங்களுக்கு பாதுகாப்புக்கு வேற யாராவது வரணும் போல இருக்கு. ஒரு கால அநேகமாக மக்களில் பெண்கள் தாவேகால உள்ள பெண்களோ இளைஞர் படைகளோ மகளிர் அணி ஏதாவது ஒன்று மகளிர் அணியிலேருந்து யாரையாவது கூப்பிட்டு சிங்கப்பெண் அதிரடி படைக்கு காவலர்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம், தவறு இல்லை. ஆனால் இவர்கள் இளைஞர் சக்தி, இது இளைஞர் யுவ சக்தி. இந்த யுவ சக்தியை வச்சு பாவம் ஒரு அந்த சிங்கப்பெண் அதிரடி படையில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து காவலர்கள்லாம் பாவம், அவங்க ஆய்வாளரே கை வைக்கிறாருன்னா காப்பாற்ற வேணாமா? கண்டிப்பாக அது இது நடக்கலாம். ஆனால் அதை 15 கோடி செலவில் ஏற்பாடு செய்யப்பட்டது நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி திடீர்னு ரத்து பண்ணிட்டாரு. காரணம் ஒன்றும் சொல்லலை, ஏதோ அப்செட்டாக இருக்கார். இப்போ வந்து ராகுல் காந்தியும் பார்க்கல. 11ஆம் தேதி நிதி ஆயோக் மீட்டிங்காக போகிறாரு. அந்த சமயத்தில் பார்ப்பதாக சொல்லப்படுகிறது. அது பார்க்கலாம். அந்த சமயத்தில் ஒரு காலம் அவங்களுக்கும் நேரம் இருந்தால் அது. அவர் ஒன்றும் அன்னைக்கு சும்மாவும் இல்லை, கிட்டத்தட்ட 3 மாநில முதல்வர்களை சந்திச்சிருக்காரு, பேசியிருக்காரு, பல மீட்டிங்கில் இது பண்ணியிருக்காரு. இவங்க எப்படி கேட்குறோங்கிறதுல தானே இருக்கு. இவங்க தான் இவங்க நேரம் ஒதுக்கி இருக்காங்க, அந்த டயத்துக்கு அவருக்கு நேரம் இல்லை. அதுதான் நான் நம்ம முதல்வரை போற்றி பேசுகிறேன், நீங்கள் அதை தயவு புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம முதல்வர் என்னைக்குமே நான் வந்து மாண்புமிகு முதல்வர் விஜய், அது மட்டும் இல்லாமல் ஜோசப் விஜய், நடிகர் விஜய் இவருடைய தீவிர ரசிகன். அதை தயவு பண்ணி மனசில் வாங்கிட்டு பேசுங்க, எங்கிட்ட ஜாக்கிரதையாக பேசுங்க. நாங்கள் வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவர்களை பார்ப்பதற்கு விஜய் அவர்கள் நேரம் ஒதுக்க முடியுமா முடியாதா என்பதை அவர் முடிவு செய்ய வேண்டும். இதை ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ முடிவு செய்ய முடியாதுங்க. எங்கள் தலைவர் விஜய் வந்து நினச்சா தான் பார்ப்பாரு, நினச்ச போது தான் பார்ப்பாரு. அதை புரிஞ்சுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கிறோம். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த போதைப் பொருளில் சம்மந்தப்பட்டவர் ஜான் பிரிட்டோ 26ஆம் தேதி, 24 வருஷ கதை பற்றி பேசலை, அந்த கதையின் தொடர்ச்சி இது. 26 5 நாள் முன்னால் ரெய்டெல்லாம் நடந்திருக்கு, இடியில் நோட்டு போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஜான் பிரிட்டோவுடைய உறவினர் அந்த சம்மந்தப்பட்ட வழக்கில் வந்து லீமா ரோஸ் மார்ட்டின் மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜுனாவின் மனைவியும் அந்த இதில் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவராக இருக்கிறார். ஐயா அவர்கள் நிரபராதியாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. அது கோர்ட்டு முடிவு வந்தால் தான் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரை வைத்திருந்து நீங்கள் போதையை எப்படி ஒழிப்பீர்கள்? இதுதான் என்னுடைய கேள்வி. உள்ளுக்குள்ளேயே போதைக்கான எல்லா அது போதை சம்மந்தப்பட்டவர்களுடைய அந்த குடும்பம் அவங்க வகையறாலாம் உங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கும் போது நீங்கள் போதை பொருட்களை எப்படி ஒழிக்கப் போகிறீர்கள்? இது நம்பர் 1. நம்பர் 2, பொதுவாக ஒரு ஆட்சியில் வந்து ஊழல் அப்படிங்கிறதெல்லாம் வழக்கமான விஷயம். தமிழ்நாட்டில் சரி, எந்த மாநிலத்திலும் சரி ஊழல் நடக்கிறது. இப்போயும் கூட நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கீங்களா சார்? நம்ம விஜய் ஆதரிக்கக்கூடிய நம்ம சில நேயர்கள் பார்வையாளர் என்ன நினைப்பாங்கன்னா, என்னங்க ஒரே ஒரு விஷயம் இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஆட்சியை எப்படி குற்றம் சொல்ல முடியும்? ஏங்க போதைப் பொருள் கடத்துறது 150 கோடி 109 கோடிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா? அவங்களுக்கு அது சாதாரணம். ஏங்க அப்படி பார்க்க போனால் இப்போ ஜாஃபர் சாதிக்கு வந்து நம்ம வந்து பத்ம விபூஷனுக்குலாம் நம்ம வந்து ஒரு காலம் வரும்போது அதுவும் கூட கிடைக்கல. நீங்கள் ஒரு பத்மபூஷன் பத்ம விபூஷன் ஏதாவது கொடுக்கலாம். ஒரு காலகட்டத்தில் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்ல சார். ஆமாம், போதையின் தந்தைன்னு சொல்லி ஏதாவது ஒரு பட்டம் கொடுக்கலாம்ல அவருக்கு. ஒரு காலமும் காட்சிகளும் ஒருவேளை அதுக்கும் நம்ம தலைநாள் இல்லை வரலாம். நான் வரக்கூடாதுன்னு சொல்ல, நான் சொல்கிறது என்னென்னா, அந்த மாதிரி ஒரு கால் நம்ம இப்படியும் இருக்கலாம். ஜான் பிரிட்டோவுக்கு, அதாவது இப்போ எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, ஜாஃபர் சாதிக் பெரியவரா ஜான் பிரிட்டோ பெரியவரா அந்த போதை விஷயத்தில்? இவர் பாஷா அவர் பாஷா, இல்லை 2 பேரும் வந்து இது இந்த சினிமாவில் வரா மாதிரி இந்த பக்கம் இந்த பாஷா படத்தில் வந்து அது ஆண்டனி, இது இவர் பாஷா. இதில் யார் ஆண்டனி யார் பாஷா எனக்கு தெரியல. இல்லைன்னா விஜய் ஸ்டைலில் 2 பேருக்குள்ள தான் போட்டி. ஆமாம்,
இதுக்கு நடுவில் என்னென்னா ஆதவ அர்ஜுனானால் வந்து பல அதிகாரிகள் கதறாங்களாம். ஓ, எங்களை செயல்பட விட மாட்டேங்கிறாரு, எல்லாத்துலேயும் தலையிடுறாரு, அதனால் வந்து நாங்கள் கை தூக்கிட்டோம், நீங்கள் வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க, நாளைக்கு அப்புறம் வந்து எங்களால் தான் வந்தது, உங்களால் தான் வந்தது, நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணலன்னு எங்கள்கிட்ட சொல்லாதீங்க, எங்களுடைய பணியை எங்களை செய்ய விட்டிங்கன்னா, ஏதோ நீங்கள் ஆலோசனை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு லீடு கொடுத்தீங்கன்னா அது பிரகாரம் செய்யலாமே தவிர, நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் நாங்கள் செய்யணும், வேறு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு அந்த மாதிரி சொன்னீங்கன்னா எங்களை விட்டுருங்க, பேசாமல் எங்களை வந்து எல்லாம் புதுசாக வந்திருக்காங்க, இவங்க வந்து எங்களை மாற்றிருங்க. ஒரு முதல்வர் அப்படி தானே சார் நடந்துக்க முடியும், எல்லா விஷயத்தையும் கேட்கணும் பார்க்கணும். இல்லைங்க, பிரச்சனையே இப்போ வந்து அது இல்லை. முதல்வர் காதுக்கே பல விஷயங்கள் போவதில்லைங்கிறது தான். இதுக்கு முன்னால் இருந்தவர் பொம்மை முதல்வர்னு சொல்ல போக, இப்போ வந்து இப்போதைய முதல்வர் அப்போதைய முதல்வரை பார்த்து நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை ட்வைங் 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 இந்த மியூசிக்கோடு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு தெரியும் உங்களுக்கு. அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது என்று பேசிக்கொள்கிறார்கள். இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை பாட்டு தான் வந்து வாசிச்சிட்ருக்கு. பின்னால் இருந்து புஷி ஆனந்த் வந்து இந்த ட்வைங் ட்வைங் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கார். அதே மாதிரி அந்த சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து 4 பேர் வெளியில், முதல்ல 3 பேர், அப்புறம் இசக்கி சுப்பையா வெளியில் வந்தாங்க. வந்து ராஜினாமா கடிதத்தை அங்கே கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அடுத்த 15 நிமிஷத்துலேயே சட்டமன்ற வளாகத்திலேயே அவங்களுக்கு வந்து ரெடியாக இருந்தது. அவங்க அப்போ தாங்க எதிர்பாராத விதமாக யாரிடமும் சொல்லாமல் திடீரென்று வந்து சபாநாயகரிடம் வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்தாங்க. மரகதம் குமாரவேலு, பெருந்துரை ஜெயக்குமார், சத்யபாமா 3 பேரும் கொடுத்தாங்களா? அதை அவர் வாங்கி வச்சுக்கிட்டாரா? வச்சுக்கிட்டு அவர் இன்னும் முடிவு சொல்லலையா? வெளியில் வந்தவொடனே அந்த பக்கத்தில் உள்ள ரூமில் சட்டமன்றத்தில் ஒரு வளாகத்திலேயே அங்கே வந்து அவங்களுக்கு வந்து உறுப்பினர் அட்டை லேமினேட் பண்ணி ஆல்ரெடி ரெடி பண்ணி. அப்போது எனக்கு என்ன, இது வந்து ரிக்கி பண்டிட்டோட வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் ஜோசியத்தில் கண்டுபிடிச்சி இவங்க வரப்போகிறாங்கன்றதை கண்டுபிடிச்சி ரெடியாக வந்து லேமினேட் பண்ணி வைக்க சொல்லியிருப்பார். எவ்வளோ பெரிய ஜோசியர் பக்கத்துலேயே இருக்கார் அவர். பிரியங்கா காந்தி பிரதமர் ஆவாங்கன்னு சொன்னார், கமல்ஹாசன் முதல்வர் ஆவார்னு எவ்வளோ அக்யூரேட்டாக சொன்னார். அந்த மாதிரி ஜோசியர் வந்து கரெக்டாக சொல்லி அதை வச்சுக்கிட்டு அதை ஜோசியத்தை வச்சு லேமினேட் பண்ணியிருப்பாங்க. இருக்கலாம், உடனடியாக கொடுத்துட்டாங்க. இது 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 ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இதை கடுப்பாகி இதை வெளியில் வந்து பத்திரிகையாளருக்கு ரிலீஸ் பண்ணது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் சார்? ஏதாவது திமுக காரங்களாக இருப்பாங்க. அப்படி தான் நினைப்பீங்க. திமுக காரன் தான் வேணும்னு பண்ணிட்டான். ஆமாம், தாவேகாவுக்கு இடைஞ்சல் பண்ணால் யார் பண்ண முடியும்? திமுக முதல் சஸ்பெக்ட் அவங்க தான். ஆமாம், புஷி ஆனந்த் அவர்கள் தான் பத்திரிகை துறையில் நான் பல பேர்கிட்ட விசாரிச்சுட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இதை செய்தியை சொன்னதே புஷி ஆனந்த் அவர்கள் தான். என்ன சார் எங்க அந்த ஆள் கடுப்பாக இருக்காதா? இது எங்கே நடக்க வேண்டிய நிகழ்ச்சி? பனையூரில், அதாவது கட்சி அலுவலகத்தில். கட்சி அலுவலகத்தில் வந்தால் அவர் தான் வந்து கிட்டத்தட்ட இந்த A to Z இந்த ரசிகர்கள் தொண்டர்கள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதெல்லாம் வந்து அதுக்கு அவர் தான் வந்து பொறுப்பு. அன்னிலேருந்து இனி வரைக்கும் அவர் தான் பொறுப்பு அப்படின்னு அட்லீஸ்ட் அவர் நினச்சிட்டு இருக்கார். பாவம், நம்பிக்கையாவது இருக்குது அவருக்கு இருக்குது நம்பிக்கை. அவருக்கு சம்மந்தமே இல்லாமல் இங்கே நீங்கள் வந்து சட்டமன்ற வளாகத்தில் அது சட்ட விதிமீறல். சபாநாயகர் அவருக்கு என்ன, 25 பேர் வந்தாங்க, இல்லை யாரோ 4 பேர் வந்து சேர்றாங்க, ரைட்டு. இந்த 4 பேருக்கு இடைத்தேர்தலில் சீட்டு கொடுக்கூடாதுன்னு இப்போது இவர் தாவேகா கம்யூனிஸ்ட்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, முஸ்லீம் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்தா வந்து இது நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டி வரும்லாம் பேச ஆரம்பித்தாங்க கம்யூனிஸ்டுகள். அதனால் அது அவங்களுக்கு அது வரவங்க ஏமாந்து வராங்க. இடைத்தேர்தலில் அப்போ சீட்டு கொடுக்கலன்னு என்ன பண்ணுவாங்க, இல்லை சீட்டு கொடுத்து ஜெயிக்க விடாமல் பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ண போகிறாங்க, இதெல்லாம் வரப்போகிற விஷயம். ஆனால் இவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார், கோவப்பட்டார். யார்? அந்த கோவத்தில் தான் அவர் என்ன பண்ணிட்டார், இந்த நியூஸை பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்ததே ஐயா ஆனந்த் அவர்கள் தான் அப்படின்ற சில செய்திகள். அதாவது பாருங்கப்பா, இந்த மாதிரி சட்டமன்றத்தில் இந்த மாதிரி கட்சியில் சேர்றாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்போது தாவேகாவிற்கு வந்து கெடுதல் திமுக தான் பண்ணணுன்றது இல்லை. உள்ளிருந்தே ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா, ஒரு பக்கம் புஷி ஆனந்த், இன்னொரு பக்கம் மற்ற யார் இருக்காங்களோ, இப்படி ஒவ்வொரு நிர்வாகிகளுமே அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். ஆளுக்கு ஒரு பக்கம் செயல்படுகிறார்கள். இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது,
அந்த கம்பேரிசன், அந்த பொறாமை, பொச்சரிப்பு, நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிறதெல்லாம் யாரை பாதிக்குது? விஜயை பாதிக்குது. விஜய் தலைமையிலான அமைச்சரவையை பாதிக்கிறது, ஆட்சியை பாதிக்கிறது, இதையும் தாண்டி மக்களை ஏதோ ஒரு வகையில் பாதிக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்குது. நம்ம இப்போ அடுத்த கதைக்கு போகலாமா? எப்படி நடுவில் நீங்கள் இன்டர்வல் விடணுமா? எனக்கு இன்டர்வல் வேணுமா வேணாமாங்கிறத தாண்டி ஒரே வீடியோவில் இவ்வளோ ஷாக்கை கொடுத்துட்டீங்கன்னா மக்கள் தாங்க மாட்டாங்க. அதுக்காக தான் நான் பிரித்தேன். ஏன்னா ரொம்பவும் கண்டென்ட் ஓவர்லோட் பண்ணால் ஒன்றோட ஒன்று இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம தொட்டதை விட ஒரு பெரிய விஷயத்த நீங்கள் எனக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க. ஆமாம், அதனால் ஆல்ரெடி போதை விஷயத்த பார்த்துட்டோம். அதான் அதை நான் போன தடவை போதை விஷயம் போகணுமா அப்படின்னு நான் கதை ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடணும். அதனால் மக்களுக்கு இதுக்கு அடுத்து வர வீடியோவில் விஜயோட ஆட்சியில் நடக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய ஆபத்து, அது தமிழகத்துக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு எப்படி ஒரு பெரிய ஆபத்தாக மாறப்போகுதுங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.